ஹாய் ஹாய். ஸோ இதுக்கு முன்னாடியே நாங்கள் வீடியோவில் வந்து நாங்கள் எதெல்லாம் பேசினோமோ அதுதான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் கண்டென்ட்டே நினைக்கிறேன். வேற எதுவுமே பெருசா அதுல இல்ல. ஸோ இன்னைக்கு காலையில அதாவது நேத்து ராத்திரி நடந்ததுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஆனந்தி வந்து சொல்றாங்க சவுண்டோட சேர்க்கையே சரியில்லை, ராயனை வந்து பேசவே விட மாட்டாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்றாங்க. அதுக்கு அன்ஷிதா வந்து எங்கேயோ போயிருக்கணும் சவுண்டு, இவங்க கூட எல்லாம் சேர்ந்ததாலதான் எதுவும் பண்ணலன்ட்டு. சௌந்தர்யா வந்து 2வது வாரத்துல 3வது வாரத்துல வந்து ஜாக்லினோட சண்டை போட்டுக்கிட்டு அப்ப ரயான் கூட என்ட்ரி கிடையாது, தனியா தான் இருந்தாங்க. ஜாக்லின்ற ஒரு ஆளு சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க ஷைனே பண்றாங்க. அவங்க தான் ரயானும் சரி, ஜெஃப்ரியும் சரி, ஜாக்லினும் சரி, இப்படி நட இப்படி பண்ணு, அவங்கள கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இல்லன்னா அவங்க இஷ்டத்துக்கும் சண்டை. இல்ல இதே அன்ஷிதா இதே வாயால சுனிதாவும் சேர்ந்து வந்து அவங்கள தானே அடிச்சிங்க போட்டு. சௌந்தர்யாவுக்கு வந்து ஸ்பாயில்ட் பிராட் எதுவுமே வரமாட்டேங்குது. ஷி சச் an idiot. அவ சரியான இது, அவ சரியான அது ஏதோ ஒன்னு உடம்பு தேய்க்கிற அந்த பிரஷ் சாச்சுவ கூட நீ பாப்பான்னு சொல்லு. ஃப்ராட் எடுத்து வச்சுக்கிட்டு எடுத்து வச்சத கூட சொல்ல மாட்டா, கீழே தள்ளிட்டு போய் சொல்றா. அப்படிலாம் சொன்னாங்க. சாச்சனாவது நீ குழந்தைன்னு சொல்லி அவ சாப்பிட்டான்னு சொல்லு ஜாக்லின், பட் நீ வந்து சௌந்தர்யாவெல்லாம் குழந்தைன்னு சொல்லாத. அன்ஷிதாக்கு அப்பப்போ ஏதாவது மாறிடுமோ மூளை கோளாறு போல இருக்கு. அப்புறமா வந்து அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து பேசியிருந்தாங்க. இந்த இது அப்போ எப்படா நடந்தது, ஒளிச்சு வச்சு சாப்பிட்டேங்கன்னு ஏன் மஞ்சரி சொன்னாங்கன்றதுக்கான ஒரு கிளியரன்ஸ் வந்து இந்த இதுல கிடைச்சது. அதுல மஞ்சரி வந்து சொல்றாங்க, தக்காளி தொக்கு என்னடா தனியா வச்சு திங்கிறீங்க, நானும் திங்கவே இல்ல, குடுக்கவே இல்ல. அப்புறமா வந்து அப்புறம் முத்துக்குமரன் வந்து அவங்க ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்க, அதை குடுக்கல, அது நாளைக்கு அதான் குடுக்க போறாங்களாம். செஞ்ச உடனே குடுக்க மாட்டாங்களாமா, 2 நாள் வச்சு பழசான தருவாங்களா அப்படின்னு வந்து நம்ம மஞ்சரி அவர்கள் சொன்னாங்க. இது நீங்க வந்து நாங்க போய் சொல்றோம், நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எபிசோட்ஸ் வந்து இருக்கு, நீங்க அங்க போய் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இத வந்து சாம்பாரையும் சொன்னாங்களா? அதுனா இல்ல தெரியல, இதுதான் காமிச்சதுதான் சொல்றோம். நாங்க அந்த லைவ்ல அந்த கண்டென்ட்டே பாக்கல. ஒளிச்சு வச்சு வந்து சாப்பிடுறீங்கன்றத வந்து அருண் சொன்னாரு. ஒளிச்சு வச்சுட்டு அவங்க சொல்லல. எனக்கெல்லாம் நாளா திங்கவே இல்லையே, நீங்க எல்லாம் மட்டும் என்னடா தனியா வச்சு திங்கிறீங்க அப்படின்னு வந்து மஞ்சரி சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா முத்துக்குமரனா தான் இருப்பாரு. ஆமா, விஷால் தான். அருண் வந்து அப்பதான் உட்கார்ந்து விஷால் முத்துக்குமரன் 2 பேர் இருந்தாங்கன்னா வேலையே வேணாம். அப்பவே தர்ஷிகா வந்து என்னது அப்படின்னு ஒரு மாதிரிதான் வந்து கேட்டதே. நான் வந்து அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு அவங்க இததான் வச்சு குடுக்க போறாங்க அப்படின்னாங்க. அது என்ன இன்னைக்கு செஞ்சதை நாளான்னைக்கு தான் தருவாங்களாமா, ஏன் அன்னைக்கே செஞ்சதை அப்பயே சாப்பிட கூடாதா நாங்களாம் அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க அருண் அதான் வந்து சொன்னாரு, இவங்களெல்லாம் வெளியில பார்த்தா கூட நான் மதிக்க மாட்டேன், நான் எங்கன்னா பாத்தினா கூட திரும்பிட்டு போயிடுவேன், எனக்கு அவ்வளவு கோவப்படுறேன். மஞ்சரி வந்து இவ்வளவு தரம் இறங்குவாங்கன்னு நான் கூட நினைக்கவே இல்லை. அவங்க சொன்னப்ப நான் வேற விஷயமா நினைச்சேன். நானும் வேறையா தான் நினைச்சேன். இந்த வாரம் இப்ப பாக்குற மஞ்சரியே வேற மாதிரி இருக்காங்க. அவங்க படை தளபதியா இருக்கும்போது கூட கன்ஃபியூஸ்டா இருந்தாங்களே தவிர்த்து நாங்க அவங்களை எதிர்த்து நம்மளே புகழ்ந்தோம். அன்னைக்கு காரி துப்புனவங்க எல்லாரும் இன்னைக்கு அவங்க நல்லவங்கன்னு வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கேவலமா நடந்தாதான் இந்த வீட்டுல மரியாதை. ஆமா, இப்ப புரிஞ்சு போச்சு. அங்க கேவலமா நடக்கிறது நம்பர் 1 விஷால், நம்பர் 2 முத்துக்குமரன், இப்ப சாச்சனா தேவி. இவங்க 3 பேர் தான் அதாவது ஹையஸ்ட் டு த பீக்ல இருக்கவங்க. இப்ப அந்த லிஸ்ட்ல நம்ம மஞ்சரி சேர்ந்துட்டாங்க. அப்ப இனத்தோட தான் சேர்ந்துருக்கு. அடுத்து வந்து இன்னைக்கு காலையில நடந்த இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. ராத்திரியே நடந்தது என்ன, இவங்க எல்லாம் சாப்பிட போய் உட்காடுறாங்க, அந்த இடத்துல முத்துக்குமரன் போய் உட்காடுறாரு. இல்ல நான் கேக்குறேன், நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எழுந்து போலாம். ரஞ்சித்தும் அருணும் அப்பதான் சாப்பிடறதுக்கு வேணும், அப்ப கூட சாப்பாடு என்ன சாப்பிடுறீங்களாமா அப்படின்றாங்க அந்த ராத்திரியில. அப்ப கூட பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காரு முத்துக்குமரன். எங்க சாப்பாடை பார்த்தாலும் சாச்சனா இல்லன்னா முத்துக்குமரனை தான் பார்க்க முடியுது. அதான் இன்னைக்கு காலையில அந்த இது நடந்ததுக்கான இது எல்லாமே எல்லாரும் வந்து டோஸ்ட் எக்ஸ்ட்ராவா பிரெட் கொடுத்ததுக்கு டோஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி முதல்ல எடுத்தோன்னே யாரோ இல்ல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்க பட்டர் தான் கேட்டாங்க. காதை வந்து இஎன்டி டாக்டர் கிட்ட காமிச்சிருங்க, ஏன்னா யாரும் நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்க பட்டருக்கு நின்ன மாதிரி வந்து நின்னாங்க. ஜெஃப்ரி பக்கத்துல வந்த உடனே கல்லு ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. கிளியர் கட்டா அவங்க கேட்டதே ஒண்ணுதான், கல்லு ஃப்ரீயா இருக்கா, நான் டோஸ்ட் பண்ணவா, சரி நானே பண்ணிக்கிறேன், கல்லு இருக்கா,
தவா இருக்கா, இதேதான் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் ஜாக்லின் சொன்னாங்க, நீங்க பட்டர் கேட்கவே மாத்திட்டாங்க பேச்சு. நான் வந்து ஒன்னும் கல்லு கேட்கல. எல்லாரும் வந்து மைண்ட்ல ஓடுறதே அப்படியே சொல்லுவாங்க அப்படின்னா அது இல்ல. அவங்க வந்து மைண்ட்ல வந்து பட்டர் நினைச்சிட்டு வெளியில வந்து கல்லுன்னு சொல்லிருக்கலாம். சொன்னதானே சொல்ல முடியும். இப்போ இவங்க வந்து சொல்லுவாங்க, இவங்களே சொன்னாங்க, எக்ஸாக்டா இந்த வார்த்தைய வந்து சொல்லுனா என்னால அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு மஞ்சரி சொன்னாங்க. ஆனா வேற யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்றாங்க, அந்த வார்த்தைய சொல்லுங்க, அந்த வார்த்தைய சொல்லுங்க. இது ஏன் தெரியுமா சொன்னாங்கல்ல, என்ன சொன்னேன்ற எக்ஸாக்டா வார்த்தைய சொல்லுங்க. சொன்னவங்களுக்கு அவங்க வார்த்தை தெரியாது. மோஸ்டா என்ன சொல்றோம், ஏன்னா நம்ம வந்து ஒருத்தர் திட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திட்டிடுவோம். எதிராளிக்கு தான் அந்த பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு இருந்தவங்களுக்கு தான் ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகம் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ அதனாலதான் இவங்க வந்து ஏதாவது சொல்லும் போது சௌந்தர்யாவுக்கு வந்து எப்படின்னா, அது அவங்க சௌந்தர்யாக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. நீங்க அவங்களே அசிங்கப்படுத்தீங்கன்னா கூட ஞாபகம் இருக்காது. இப்ப நீங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இல்ல, இவங்களுக்கும் நீங்க சொன்ன வார்த்தை ஞாபகம் இல்லன்னு நீங்க எப்படி அவங்கள டாண்ட் பண்ணீங்க? இல்ல வேலிடே இல்லாத பாயிண்ட். ஞாபகம் இல்லாம அது எப்படி இருக்கும்? நீங்க உங்க வாயாலே கேட்டுக்கிட்டீங்க. அவர் வந்து கேட்டாரு. அது என்னன்னா இவங்க ஒரு டயலாக் சொல்றாங்க, அடுத்த நாளே அந்த டயலாக மாத்தி சொல்றாங்க. நீங்க எங்க கிட்ட வந்துட்டு மாத்தி மாத்தி பேசுறீங்க, வேற என்னங்க பண்றது? அவங்க மாத்துறாங்க எல்லாத்தையும். இப்படி ஒண்ணு பேசுறாங்க, இப்படி ஒண்ணு பேசுறாங்க, ஏதோ பைத்தியம் மாதிரி வளர்றாங்க. நம்மளே சொன்னோம், இவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு சொல்றாங்க. இவங்க தப்பா சொல்றாங்க, பொய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தப்பான ஒரு வார்த்தை. அவங்க எங்க பொய் சொன்னாங்க? வார்த்தைகளை மாத்தி வேணா பேசுவாங்க. அதுதான் அவங்க இன்னைக்கு சொன்னாங்க. இப்ப நான் சொல்லும் போது புரிஞ்சுதா? இப்ப தெரியுதா அவங்க பொய் சொல்றாங்கன்னு? ஒண்ணுத்தையும் பாரு, வேற வேற மாதிரி மாத்துறாங்க. இப்படி சொல்லிட்டு நான் இப்படி சொல்லவே இல்லை, நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றதுமே ஒரு பொய் தான். சாட்சினால கூட எனக்கு எக்ஸ்ட்ரா தாங்க, எனக்கு வேணும் தாங்க. அங்க 2 குழந்தைங்க வந்தாங்க. அந்த குழந்தைங்க இருந்து கூட வந்து எல்லாமே மெச்சூர்டா இருக்கும். இது வாங்கி தின்னே வளர்ந்தது. இதே வயசுல அதோட அக்காவோ தங்கச்சியோ ஏதோ ஒண்ணு இருக்குது. அது கல்யாணம் பண்ணி குடும்பமே பண்ணுது. இது என்னடானா இப்படி விட்டு வச்சிருக்காங்க. அது என்னவோ அந்த ஃபேமிலிக்கு இப்படி எல்லாம் அதாவது இப்படி எல்லாம் சேர்த்து வச்சுதான் அது தன்னோட சம்பளத்தை பண்ணும் பொழுது, தன்னோட காசை கொஞ்சோட செலவு பண்ணாம அடுத்தவங்க காசுலயே தின்னுட்டு அடுத்தவங்க இது ஏப்ப விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணீங்க, எனக்கு என்ன பண்ணீங்க, ஒண்ணுமே பண்ணல. நாங்க ஒரு ஃபுல் வீடியோ இத பத்தியே பேசியிருக்கோம், நீங்க அதை போய் செக் பண்ணிக்கலாம். அதுல வந்து இந்த ஃபுல் இஷ்யூ வந்து நாங்க சொல்லியிருந்தோம். அந்த இஷ்யூல மெயினா ஸ்டார்ட் பண்ணி விட்டது விஷால். நல்லா கொளுத்தி போட்டாரு. அதுல கொஞ்சம் இன்னும் எண்ணெய் ஊத்துனது முத்துக்குமரன். இங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா வந்து மஞ்சரிய நல்லா சூடாக்கி அவங்க பேச ஆரம்பிச்சோன்னா மேல தண்ணி எடுத்து டமால்னு தெளிச்சு அவளோட புசுன்னு வந்து எல்லாம் சத்தம் வந்துருச்சு. அவ்வளவுதான். அதேதான் அர்ணவ் பண்ணாரு. அவர் இன்னைக்கு பயங்கரமா வாய மூடிட்டாரு. பத்தியா? வாய சாரி, அவர் திறக்கவே இல்ல. இதுல வந்து மெயினா வந்து மஞ்சரி வந்து இந்த விஷயத்துல பேச ஆரம்பிச்சா, சரி உங்களுக்கு இதை சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா, மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுன்னு இருக்காதீங்க. நீங்க ஏன் போய் அருண் வந்து அவங்க டீம்மேட் கிட்ட பேசுற வாயில காதல வாங்கிட்டு சரி அங்கேயே நீங்க பிரச்சனை முடிக்கல, போய் முத்துக்குமரன் சொல்றது இவங்க கிட்ட சொல்றது அவங்க கிட்ட ஊரெல்லாம் பரப்புரை பண்ணா அவங்களும் வந்து உங்ககிட்ட பேசதான் செய்வாங்க. நீங்க இதை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா எல்லாம் வந்து உங்களை அட்டாக் பண்ணாங்க. நீங்க நிறைய பேர் கார்னர் பண்ணாங்க. நீங்க இவங்களா ஒவ்வொருத்தருடையும் போய் சொன்னாங்க. நீங்க நிறைய முதல்ல எல்லாரும் சேர்ந்து இவங்கள கார்னர் பண்றாங்கன்னு. அவங்க யாருமே கார்னர் பண்ணல, இவங்களா கார்னர் பண்ண வச்சாங்க. இன்னொன்னு சொல்லவா, முதல்ல இருந்தே மஞ்சரியோட பெரிய 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 டிராபேக் இதுதான். எப்ப பாரு ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னா அதை முடிக்கவே மாட்டாங்க. இழுத்து அவங்கள அக்ரெசிவ் ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இனிமே பேசுறதுல இவங்க வாய் தட்டா போய் இப்படி பிக்ஸ் ஆயிடுச்சு. இனிமே யாரும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஓவரா இருக்கு. நீங்க எல்லாத்துலயுமே கட் அண்ட் ரைட்டா பேசாத வரைக்கும் யாருமே உங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ ஒரு மாதிரி குமரன் பேசுற மாதிரி இவங்க ட்ரை பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அவர் வந்து டாப்ல இருக்காரு இல்லையா, அதே விஷயத்த அவரையும் எல்லாருமே வெறுக்கிறாங்க. ஆனா அவர் நிறைய பிஆர் போட்டு வந்திருக்காரு. இதுல நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். மஞ்சரி வந்து இந்த பேசி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நின்ன 2 ஆட்கள், இவங்களுக்காக பேசின 2 ஆட்கள், ஒன்னு ஆனந்தி, இன்னொன்னு பவித்ரா. இது நான் இன்னொரு ஆங்கிள் பாக்குறேன். அந்த ஆங்கிள் நான் சொல்லணும்னு விரும்புறேன். அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி பப்பட் அண்ட் பப்பட் மாஸ்டர்னு சொல்லி காலையில ஒரு இது நடந்துச்சு, மார்னிங் டாஸ்க். அந்த மார்னிங் டாஸ்க் இப்ப இல்ல, நேத்து நினைக்கிறேன். அந்த இதுல வந்து நம்மளோட மஞ்சரி தான் என்ன பண்ணாங்கன்னா, சில பொம்மலாட்டக்காரர்கள் வெளியிலேயே தெரிய மாட்டாங்க, அவங்க வந்து சைலண்டா தான் நகர்த்துவாங்க. இப்ப முத்துலாம் வெளியில தெரியுறாரு, ஆனா சில பேர் வெளியிலேயே தெரிய மாட்டாங்க. அதுதான் ஆனந்தி. அண்ட் ஆனந்திக்கு பப்பட்டா இருக்க 2 பேரு, ஒன்னு அன்ஷிதா, இன்னொன்னு பவித்ரா அப்படின்னாங்க. அன்ஷிதாவே இவங்க நேரடியா இவங்களுக்கு எதிரி ஆயிட்டாங்க. சோ அன்ஷிதா இவங்களுக்கு எதிராக தான் பேசுவாங்க. பட் பவித்ராவும் ஆனந்தியும் இங்க ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. நீ எங்களை எதிர்த்துக்கணும்னு நினைக்கிறல, இப்போ உனக்கு யாருமே இல்லாதப்போ நாங்க 2 பேர் நிக்கிறோம், அதுக்கு நீ கடனாளி ஆகணும்
அப்படின்னு அவங்க போடுற ஒரு ஸ்கெட்ச் தான் இது நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பவித்ரா நிறைய பண்ணிட்டாங்க. பவித்ரா கையில இருந்த எந்த டாலும் வந்து டால் ஹவுஸ்ல போய் சேரல சரியா, ரஞ்சித்தோட பொம்மையை தவிர்த்து மத்த எல்லா பொம்மையும் இவங்க கையாலே அவுட் ஆச்சு. ரஞ்சித்தையும் இவங்க தான் அவுட் பண்ணாங்க. ரஞ்சித் இவங்க தான் அவுட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எப்படின்னா அதே மாதிரி போட்டு அப்ப கரெக்டா போச்சு. ஆமா, அப்ப யாருமே இவங்களை கவனிக்கல. ஆமா. இன்னொன்னு பவித்ரா வந்து பேசுறதுல ஒருத்தரை வந்து இது பண்றதுல கில்லாடியா இருக்காங்க. செம்ம சேஃப் கேம். ஆனா இது யாருக்குமே வெளியே இருக்காங்க. அவங்க அப்போ அவங்க கிராஃப் ஒரு பக்கம் எங்கேயுமே எதுலயும் மாட்டாம எந்த பிரச்சனையும் என்னதான் எல்லாரும் பேசுவீங்க அப்படின்னு ஒரு பேச்சு பேசுவாங்க. அது பார்த்து அதை பரிதாபப்பட்டு யாரும் அடுத்த வாட்டி அவங்க நாமினேஷனே பண்றது இல்ல. இந்த பொண்ணா சரிப்பா ஒரு மூலையில இருந்துட்டு போட்டோம், நமக்கு யாரு தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம வெளியில தள்ளுவோம். சோ இதுல ஆனந்தி பண்ற இன்னொரு கேம் எல்லா இடத்துலயும் போய் ரெஜிஸ்டர் பண்றாங்க. மஞ்சரி ரொம்ப நல்லவங்க, இவங்க எல்லாரும் கெட்டவங்க. இதுவும் ஒரு என்னன்னா நான் பொம்மலாட்டம். ஆமா, ஜாக்லின் ரொம்ப கேவலமானவங்க. ஏன்னா ஜாக்லின் தான் எனக்கு இது ஆனந்திக்கு உதவி பண்ணிட்டாங்கல்ல. இவங்க அழுதா தோல் கொடுத்த ஒரே ஆளா ஜாக்லின். அப்போ நம்மள தோல் கொடுத்தவங்களுக்கு தானே முதுகுல குத்தணும். அதுதானே ஆனந்தியோட என்ன சொல்றது மந்திரமே. ஜாக்லினை வந்து அவ்வளவு பிடிக்கல. அவங்களுக்கு பிடிச்ச 3 பேரு அன்ஷிதா, அதுக்கப்புறம் பவித்ரா, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சுனிதா வெளியே போயிட்டாங்க. ஓகேவா, இப்ப இவங்க 2 பேர் தான். தர்ஷிகா கூட இவங்களுக்கு அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணி, அதனால இவங்க போடுற கேம் இதுதான் நான் நினைக்கிறேன். இதான் இருக்குமே, வேற எதுவுமே இருக்காது. சரண்டர்ல மஞ்சரி. ஆமா. இன்னொன்னு வந்து இப்ப முத்துக்குமரன் வந்தோட அருணுக்கும் வந்த ஒரு இது, நேத்து வந்து ரயான் வந்து சொன்ன ஒரு விஷயத்த வந்து அருண் நீங்க எடுத்துட்டு வந்தாரு. நான் வந்து முத்துக்குமரன் வந்து ரயான ஜெஃப்ரி வந்து நான் காப்பாத்ததான் போறேன், மஞ்சரியை நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ரயான் ஒத்துக்கிட்டதுனாலதான் நான் உடனே விட்டுட்டேன் அப்படின்னு முத்துக்குமரன் சொன்னது தப்பு. மஞ்சரி உள்ள போயிட்டதுக்கு அப்புறமா தான் இங்க வந்து இவர் விட்டாரு, அது வரைக்கும் புடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இங்க யாரோ ஒருத்தவங்க ரயான் தான் மொத போய் முத்து கூட சண்டை போட்டாங்க. நீங்க எல்லாரும் எந்த பிக் பாஸ் பாக்குறீங்கன்னே தெரியல. மேபி ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல பாக்குறீங்களான்னு தெரியல. இப்படி வந்து ரயான் வந்து முத்துக்குமரனை புடிச்சுக்கிட்டாராங்க. இதான் வந்து ரயான், இது வந்து முத்துக்குமரன். நான் தான் முத்துக்குமரன், அம்மா தான் ரயான். ரயான் வந்து அவரே இப்படி வச்சுக்கிட்டு வா புடி நான் பாப்பா என்ன புடிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து முத்துக்குமரன் போனாரா. எல்லாருக்கும் எந்த சண்டை போட்டாங்க. ஆமா. சோ அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது வந்து அருணும் வந்து தீபக்கால தாங்கவே முடியாம எல்லாருமே இவங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, முத்து நீ வந்து இது மூல செலவை செய்யற நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அப்ப நீ எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணிருக்க, எவ்வளவு மேனிபுலேட் பண்ணிருப்ப, அது எங்களுக்கு தெரியாம இருந்தது. ட்விஸ்ட்னு யாருமே சொல்லவே இல்லையே. இது நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா ட்விஸ்ட்னு வந்து சொல்லிருக்காரு. இன்னொன்னு வந்து வெளியிலேயே போச்சு, அங்கேயே சொன்னாங்க. ரியா வைல்ட் கார்டா வந்தப்போ இந்த வார்த்தையை சொல்லிருக்காங்க. இல்ல இவர் பின்னாடி முதுகுல போய் ஒளிஞ்சுக்கிறீங்கன்னா அது உங்க மேலதான் தப்பு. அவர் செலவு செய்யறாருன்னா நீங்க அதுக்கு இடம் குடிக்கிறீங்கன்னு சொன்னதே வெளியிலேயே போயிடுச்சு. ஆமா. அப்புறம் வந்து எதுக்கு மக்களுக்கு இன்னொரு விஷயத்துல விஜய் சேதுபதி சாரும் சொன்னாரு ஃபார் இன்ஃபர்மேஷன். நான் இது ஒண்ணு சொல்லிடுறேன். மஞ்சரி வந்து இதுல என்ன சொல்றாங்க, பப்பட்டா முத்துக்குமரன் மட்டும் இல்ல பப்பட் மாஸ்டரானாங்கல்ல, அப்ப அவங்களும் ஒத்துக்குறாங்கல்ல. இல்ல அது அவங்க கிளியரா சொல்லல, எல்லாரும் சொல்ற மாதிரி. ஏன்னா அவங்க பப்பட் மாஸ்டரா இருந்தபோது அதுல ஆடுறது இவங்களும் சாச்சனாவும் தான், அவங்களுக்கு மூளையில வேலை செய்யல. ஆமா. எதுக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றதுல உன்னோட பொறாமைய காட்டுது. அந்த இடத்துல நீ இப்போ இந்த ஒரு லைன் வந்தப்போ ஆப்வியஸ்லி யாருக்கு கிளாப்ஸ் நிறைய வருதோ அவங்களதான் சொல்லுவாங்க. ஒண்ணு உங்களை சொல்லுவாங்க, இல்ல சௌந்தர்யாவை சொல்லுவாங்க. இப்போ உங்க 2 பேருக்குமே கிளாப்ஸ் வர்றது இல்ல, அதனால யார சொல்றது, ஜெஃப்ரியை தான் சொல்லணும். இப்ப கிளாப்ஸ் கன்சிஸ்டன்டா அவருக்கு தான் வருது. அப்ப வந்து இவர் சொன்னாரு, இந்த பேச்சு திறமையை வச்சு மட்டுமே நீ வந்து கடைசியில டைட்டில் அடிச்சிடணும்னா பாக்காத அப்படிங்களா, அதை வச்சுதான் போன சீசன்ல வின் பண்ணாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். உதாரணத்துக்கு ஆக்சுவலா வந்து முத்துக்குமரனுக்கு வந்து தெரிஞ்சது வந்து மாக் அட்டாக். இது நல்லா வரும். ஒரு திறமை மட்டும் தானே இவங்க கிட்ட இருக்குது. அர்ச்சனா கிட்ட பல திறமைகள் பார்த்தோமே நம்ம. ஆமா. இப்ப என்னன்னா இப்போ இது அருணுக்கோட பெரிய குவாலிட்டின்னு எல்லாரும் சொல்ற மாக்கிங்னா, அப்ப முத்துக்குமரனுக்கு இருக்கிறது என்னது? இதோட பயங்கரம் என்கவுண்டர் அண்ட் அட்டாக்கிங். விஷாலும் அதேதான். இதுல 3 பேரும் குறைஞ்சவங்க கிடையாது. இதுல என்ன தெரியுமா, முத்துக்குமரனாவது வந்து கொஞ்சம் ஓகே டாஸ்க் எல்லாம் பண்றாரு அப்படின்னு இருக்கலாம். பட் நீங்க உங்களையே போன சீசனோட வின்னரோட கம்பேர் பண்றது எந்த விதத்துலங்க? உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்தா நீங்க இருக்கிறதுலயே சோம்பேறியா எந்த ரோல் கிடைக்குமோ அந்த மாதிரி எம்கே ரோல பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வந்து இது கொடுத்தா நீங்களாவே தான் இருக்கீங்க. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அர்ச்சனாவை உங்களோட கம்பேர் பண்றது. அர்ச்சனா நடிச்ச டீஸ்வரி ரோல இந்த பிபிலயே யாருமே நடிச்சது கூட இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் பண்ண முடியாது. நாங்க அதுக்கெல்லாம் அர்ச்சனாக்குலாம் நாங்க அவ்வளவு அடிமையானது அவங்களோட பாட்டு திறமை, அவங்களோட ஞாபக சக்தி. இவர் சொல்றாரு முத்துக்குமரன், நீங்க இங்க வந்து எத்தனை பாரதியார் பாடல்கள், எத்தனை பாரதிதாசன் பாடல்கள், எத்தனை இது பண்ணீங்க.
எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள். ஏன் ஒரு கட்டபொம்மன் டயலாக் எல்லாருக்கும் தெரிஞ்ச டயலாக் இங்க வந்து இவர் சிவகுமார் வந்துட்டு தான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறாரு. அதுலயும் எனக்கு டயலாக் தெரியலன்றீங்க. ஆனா நீங்க இவங்க பேச்சு திறமையால வின் பண்ணாங்க அர்ச்சனான்றீங்களே, அதே பேச்சு திறமையா தான் அவங்க அந்த ஃபுல்லா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்றத மொத்த பாட்டையும் சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, தேடி ஒரு படத்துல ஒரு ரோல் கொடுத்தா இவங்களுக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கவங்களுக்கு எதுல இருக்க யார் யாருக்கு எந்தெந்த ரோல் கொடுத்தாங்களோ அந்த படத்துல அவங்க என்ன ரோல் பண்ணாங்க, அதுல அவங்க பேர் என்ன, அவங்க என்னென்ன டயலாக்ஸ் பேசினாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அங்க அங்க அனன்யான்னு ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்களுக்கு மனப்படமா என்னென்ன சீன்லாம் நீங்க பண்ணலாம். போன வீடியோல வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி தான் வின் பண்ணாங்கன்னு சொன்னால அது தப்பு. ப்ரோமோல வந்தது, ப்ரோமோல வச்சதுன்னு சொன்னா அதனால அது தப்பு. ஆனா பேச்சு திறமையை வச்சு அவர் வின் பண்ணாங்கன்றத அவரே சொன்னாரு. மறுபடியும் இது எபிசோட்ல திருப்பி போட்டு பார்த்தா நான் ஒண்ணு சொல்றேன், அர்ச்சனாக்கு வெறும் பேச்சு திறமை இல்ல, பேச்சு திறமை, நடிப்பு திறமை, நல்ல குரல் வளம், அழகான வாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பிபில வந்தவங்களுக்கு யாருக்குமே இத்தனை திறமையும் ஒருங்கே இணைஞ்ச ஒரு பொண்ணு யாருமே கிடையாதுங்க. நாங்க அதை அடிச்சு சொல்றோம். பொண்ணு ஒரு பையனும் கிடையாது. ஆமா, யாருமே கிடையாது. இது வரைக்கும் வின்னர் ஆனவங்க எல்லா தகுதியும் இருக்கிற ஒரே பொண்ணு அவங்களதான் நாங்க சொல்லுவோம். இன்னைக்கு அவங்க வந்து அவங்க பண்ற அருணுக்கு பண்ணது எங்களுக்கு கோபமா இருந்தாலும் அதுக்காக நாங்க சொன்னாலும் அவங்கள நீங்க குறைச்சி எடை போடுறதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் இத்தனை பிபி 8 வரைக்கும் இப்ப வந்தாச்சு, 7 வரைக்கும் இத்தனை டேலண்ட் உள்ள ஒரே நபர் அவங்களாதான் நாங்க பார்க்க முடியும். டான்ஸா அவங்கதான், நடிப்பா அவங்கதான், பாடணுமா அவங்கதான், இல்ல பல கலைகளும் செய்யணுமா அவங்கதான். ஆமா, என்ன பண்ணல முத்துக்குமரன் என்னத்த நான் எங்க அம்மா வச்சது நீங்க சொன்னீங்க, எத்தனை ரெசிபியை நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆரிக்கு அப்புறமா ஒருத்தர் எங்களால வந்து அந்த இடத்துல பக்கத்துல வைக்க முடியும்னா அது அர்ச்சனா தான். ஓகே, இந்த டாஸ்க் டால் டாஸ்க் போச்சு. டால் டாஸ்க்ல அவருனே அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் சாச்சனா அவுட் ஆனாங்க. அதுக்கு வந்து சாச்சனா ஓடி போய் சத்யாவை எகிரி குச்சி கட்டி பிடிச்சி ஏ சண்டக்காரா அந்த ரேஞ்ச்ல இருந்துச்சு. அப்புறமா வந்து ஜெஃப்ரிக்காக ரயான் ஆடினாரு, சிவாக்காக அருண் ஆடினாங்க. அப்ப வந்து ஜெஃப்ரி சொன்ன ரீசன் வந்து ரயானோட டாலை என்னாலதான் உள்ள வைக்க முடியல, சோ அவர் வைக்கலன்னா கூட எனக்கு ஒன்னும் பெருசா தெரியாது அப்படின்னாங்க. அதே மாதிரி சிவா வந்து எனக்கு எத்திக்கலா ஆட பிடிக்கும், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அருண் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து அங்க ரஞ்சித் சொன்னாரு நீ வந்து சத்யாவை எடுன்னு, பட் இவங்க வந்து அருணை தான் எடுத்தாங்க. அருண் கையில சான்ஸ் இல்ல, ஏன்னா சத்யா ஜெஃப்ரிக்காக ஆடுவார்னு அவர் நினைச்சிட்டாரு. அருண் கையில வந்து ஜெஃப்ரியோட பொம்மை வந்தோன்னா அதை எடுத்துட்டு போய் அவர் உள்ள வச்சுட்டாரு. இங்க நிறைய பிரச்சனை நடந்தது, அதை நான் சொல்றேன். எனக்கு இது பர்சனலா வந்து அவர் உள்ள வச்சது வந்து நம்ம நல்ல பேர் வரும் அப்படின்னு நினைச்சாரோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அது கரெக்டான விஷயம். அது இல்ல, நீங்க யாருக்காக விளையாடுனீங்களோ அவங்களை விட்டுட்டீங்கன்ற மாதிரி. பட் நிஜமா உங்க மனசு எதிர்த்து நீங்க தூக்கி போட்டு விளையாடி இருந்தேன்னு சொல்றீங்கல்ல, அது ரொம்ப அசிங்கமா போயிருக்கும். இது தப்பு கிடையாது, இது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் நீங்க வந்து அவருக்கு சிவாவை வந்து நம்பிக்கையா எடுத்தவரை விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்ப நீங்க பண்ணது ஒரு இது சிவகுமார் பண்ணிதான் பயங்கரமா இருந்திருக்கும். பட் சிவகுமாரோட ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க, சோ அதனால அது அவ்வளோ இது இல்ல அதான் எனக்கு தோணுச்சு. அடுத்து வந்து ஜாக்லின் சொன்னாங்க அருண் நீங்க ஒரு குட் சோல், ரயான்லாம் தூக்கி போட்டுட்டு இருப்பான், நீங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டீங்க வேற லெவல்னு. அது உண்மைதான், அது ரயான் பண்ணியும் இருப்பாரு, தூக்கியும் போட்டிருப்பாரு. அது வந்து பயங்கரமா போய் நின்னு இருக்கும். அது இவர் பண்ணல, அதனால ஒரு நல்ல இதுதான். ஆனா அகைன் இது எங்கேயோ வந்து நம்மள சிவாவை நீங்க கைவிட்டுட்ட மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. சோ சிவா அவுட். இப்ப இத வந்து முத்துக்குமரனும் ஆனந்தியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை கட் பண்ணிட்டாங்க. அதை நான் சொல்றேன். முத்துக்குமரன் வந்து சொன்னாங்க அருணுக்கு ஜெஃப்ரி வின் பண்ணணும், அதுக்கு அவர் என்ன வேணா பண்ணலான் இருந்தாரு, அதனால சிவகுமார் அக்செப்ட் பண்ணணும் போயிட்டாருன்னு ஒரு பெரிய அக்யூசேஷனை ஆனந்தியும் முத்துக்குமரனும் அவர் மேல வச்சாங்க. அடிபட்டுருச்சு, என்ன நம்பாத, நான் வரலன்னு சொன்னேன். ஆமா, ஆனா இது ஆனந்தி சொல்ற மாதிரி உண்மை வரும். நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கே அத்தாரிட்டியா? ஆமா ஆமா, அவங்க எல்லாமே அப்படிதான் பேசுவாங்க. அப்ப அது ஃபேர் இல்லல்ல அப்படின்னு அருண் ஜெஃப்காக ஆடாதான் சிவாவுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அங்க அவரோட பொம்மை கிடைக்கலனா, அதனால உள்ள போயிட்ட அப்புறமா ஜெஃப்ரியோட பொம்மை கையில வந்துட்டோன்னா அவர் எடுத்த முடிவுதான் இது. நீங்களா தான் என்ன பண்ணிருப்பீங்க? சிவகுமார் பொம்மைய அது ஜெஃப் பொம்மைய வந்து தூக்கி வச்சிருப்பீங்க, கையிலே வச்சிட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் என்ன பண்ணிருப்பாரு, நான் மனுஷனுக்கு தாண்டா முக்கியம், நீ தாண்டா வரணும் தம்பி அப்படின்னு. ஆமா, அவர் பண்ண கரெக்டா அவர் வந்து அந்த பேரை இவர் எடுத்துட்டாருல. ஆமா, இப்போ ஆனந்தி வந்து ஆனந்தி சொன்னாங்க ஜாக்லின் என்கிட்ட சொன்னாங்க அருண் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு, அவர் நாமினேட் ஆகவே மாட்டாரு, எவ்வளவு பெரிய விஷயம் இது, அதனால யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு அப்ப கூட எதுவுமே புரியல. அவங்க ஹீரோயிக் மூமெண்ட் அங்க என்ன ஹீரோயிக் மூமெண்ட் நடந்தது அப்படின்றத வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு இப்ப புரியுது, ஆமா இல்ல இது எவ்வளவு பெரிய விஷயம்,
இதை எடுத்துட்டு போய் வச்சோடனே இவருங்க வந்து நாமினேஷன்ல இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாரு, ஹீரோன்னு பேர் வாங்கிட்டாரு, மக்கள் மத்தியில இவருக்கு இவ்வளவு பெரிய பேர் வந்துரும். அவர் வந்து நாமினேஷன்ல வர மாட்டாரு, அப்படியே நாமினேஷன்ல வந்தாலும் அவர் யாரும் எலிமினேட் பண்ண மாட்டாங்க. இவர் இவ்ளோ பெரிய ஒரு பிளான அசால்ட்டா ஒரு பொம்மை எடுத்துட்டு போய் வைக்கிறதுல பண்ணிட்டாரு. எவ்வளவு ஒரு ஃப்ராடுத்தனமான ஒரு விஷயம்ன்றத, ஃப்ராடுன்ற வார்த்தை அவங்க சொல்லலங்க, அவங்க மீன் பண்ணதான் நான் சொன்னேன். அவங்க வந்து எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த அங்க சாதிச்சிட்டாருல அப்படின்னு வந்து ஆனந்தி சொன்னாங்க. ஸ்டமக் பர்னிங் ஆனந்தி, ஸ்டமக் பர்னிங் எம்கே. அதான் முத்துக்குமரன்ல அதுதான் அவன் யோசிச்சு அவன் அதை பண்ண. அவன் 2 பேரும் சண்டை போடுறாங்கன்றதுக்காக அவங்க கிட்ட வந்து நடுவுல உட்காந்து பேசுறியா ஆனந்தி, நீ எப்பேற்பட்ட விஷ பாட்டிலா இருக்கும் யாருக்கு தெரியாதா? இந்த வாரம் கூட நீங்க தான் போனோம், நீங்க போறீங்களா போலியான்னு எங்களுக்கு தெரியல. உங்களை தயவு செஞ்சு வெளியே டபுள் எவிக்ஷன் இருக்குன்னு பேசுறாங்க, பாக்கலாம். அண்ட் சாச்சம்மா தேவி தான் கேப்டன் சொல்றாங்க. ஆயிட்டாங்க கேப்டன், அவங்க தான் சாச்சம்மா தேவி தான் கேப்டன். அப்புறம் வந்து ரஞ்சித் அண்ட் சிவகுமார் தான் மோஸ்ட்லி போவாங்க போல, அது என்னன்னு தெரியல. நிறைய பேர் சேர்ந்து மஞ்சரிய வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு வந்து ஆனந்தி சொன்னாங்க. அதுக்கு முத்துக்குமரன் வந்து சொன்னாரு, அத மஞ்சரியை தான் தலைமையில எடுத்து போட்டுக்கினாங்க. அது வரைக்கும் அதுக்காவது மனுஷன் வாயை திறந்து அவளேதான் எல்லாத்தையும் போய் போய் பேசுறா, அதுவும் அந்த டோன்ல பேசினா யாரும் சாதாரணமா இருக்கவங்க கூட நீ கத்துவியா, அப்ப நான் கத்துட்டுமா அப்படின்னு அவங்களும் சேர்ந்து கத்துவாங்க. முத்துக்குமரனுக்காக ஓட்டு போட்டீங்கல்ல மஞ்சரிக்கு, அவங்க எல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஆனா அவங்க கிட்ட தனியா வந்து பொறுமையா உட்கார்ந்து அவங்க எல்லாம் காலி, யாராலையும் பேசவே முடியாது, ஏன்னா அவங்களே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஆனந்தி வந்து அவங்க பேசின நிறைய விஷயம் எனக்கு சரின்னு பட்டுச்சு. சொன்னாங்க முத்துக்குமரன் இல்ல அப்ப வே ஆஃப் ஆர்குமெண்ட் தப்புன்னு அவகிட்டயே சொல்லி இருக்கேன் அப்படின்னா. அப்ப ஆனந்தி வந்து தீபக் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப பேடா இருந்துச்சு, பேசுனது எல்லாம் அவ்வளவு பேடா இருந்தது. ஒரு பூவை கட் பண்ண வேண்டியதானே? எல்லாரும் அவங்களை அட்டாக் பண்றாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கெல்லாம் பேசுனதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அந்த ஜாக் என்ன ஹர்ட் ஆச்சுன்னா, அவங்க வந்து நீங்க நாங்களும் மனுஷங்க தான், நாங்க சாப்பிடணும்னு சொல்றது அவ்வளவு ஹர்ட் ஆச்சான். இனி ஏன்னா இவ்வளவு நாள் இல்லாம இவங்க ஆனந்தி இன்னைக்குதான் வேலை பாக்குறாங்க, சாமான் கழுவுறாங்க. அவங்க வேலை பார்த்து நான் பார்த்ததே இல்ல. கேர்ள்ஸ் டீம் இருக்கும்போது கூட அவங்க வேலை பார்த்து. அப்புறம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இப்ப எதுக்கு மயனைஸ் நம்ம கேட்டோமா, இங்க வந்தது கம்ஃபர்ட் கிடையாது, கம்ஃபர்ட் ஃபுட் எல்லாம் இல்லன்றாங்கல்ல, 2 பிரெட் ஆம்லேட் கொடுத்தாலே பத்தும் இவங்க எப்படி நினைச்சாங்க? 2 பிரெட் ஆம்லேட் எங்கன்னா பத்துமா? இனி காலையில நானும் அம்மாவும் அவங்க செய்யறாங்கன்றத பாத்துட்டு பிரெட் ஆம்லேட் மாதிரி நாங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டோம். ஒண்ணுதான், 2 பிரெட் ஒரு முட்டை ஆம்லேட், அவ்வளவுதான் நாங்களும் சாப்பிட்டோம். என்ன சொல்றது, இவங்க எல்லாம் ரொம்ப நிறைய சாப்பிடுவாங்களா? இல்ல ஆனந்திக்கு குறை சொல்லணும், இதே கேர்ள்ஸ் டீம்ல சாப்பாடே இல்லாம இருந்தீங்களா அப்பெல்லாம்? அதுதான். ஆனா அன்ஷிதா ஒரு சில நேரத்துல உண்மையை சொல்றாங்க, சோறே தின்னாம பழைய சோறுலாம் தின்னு இருக்காங்க. ஆமா. இதே பவித்ரா. ஆமா. அப்ப ஏதோ கிடைச்சது லாபம் தானே. ஆமா. அதுக்கப்புறமா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து ஜெஃப்ரி சாச்சனா, ஃபர்ஸ்ட் மஞ்சரி ராணவ். இது யாரா இத சொல்றாங்கன்னா, எல்லாரும் அருண், ஜாக்லின் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே, எப்படி இது மாறுச்சுன்னு பார்த்தா நம்ம முத்துக்குமரன் வந்து பண்ணாரு. முத்துக்குமரன் சொன்ன 2 பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் 2 வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் அங்க பெர்ஃபார்மன்ஸாவே இருக்காங்க. எப்பயுமே இதான் நடக்கும். ஆனா இங்க வந்து சாச்சனா கேட்கலாம், மஞ்சரி ரயான்ல என்ன பண்ணாரு, மஞ்சரி அக்கா எவ்வளவு நல்லா பண்ணாங்க, அவருக்கே குடுக்கல. அப்படித்தேன் இவங்க அப்படித்தேன் பண்ணுவாங்க. சொன்னதே இவருதான். அங்க அந்த சிசிடிவி அந்த இதெல்லாம் இப்படி போய் திருப்பி பார்க்க முடியல, அதனால சாச்சனாக்கு பாதி. சாச்சனா வந்து கிளவுட் 9ல இருக்காங்க, அவங்கள பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு கொடுத்ததுல இருந்து இப்ப கேப்டன் வேற. அது இன்னொன்னு வந்து ஜாக்லின் சொன்னாங்க, இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்ல என்ன டாக்ஸிக்னு சொன்னவரு நான் பெஸ்ட் பிளேயர்னு சத்யா எனக்கு கொடுத்தது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நான் நல்ல பிளேயரா இல்லாம கூட போய் தொலைறேன், ஆனா சொன்ன வார்த்தை போதும் அப்படின்னு வந்து ஜாக்லின். ஆமா. அதுக்கப்புறம் அருண் வந்து அருணும் சாச்சனாவும் ஒரே ஓட்ஸ்ல இருந்தாங்க, இதையும் அவர் விட்டு குடுத்துட்டாரு, எனக்கு சாச்சனா தான் ஆகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அங்கேயும் போச்சு. அடுத்து மஞ்சரி வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே இன்னைக்கு, எங்க அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு, ஜாக்லின் சிவகுமார் சொன்னார். அப்புறமா வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பொம்மை ஆகணும், சோ மஞ்சரியும் ராணுவம் பொம்மை ஆயிட்டாங்க. அவர் பவித்ரா இன்னைக்கு ஒண்ணு பேசினாங்க, அருண் கூட தானே விஷாலும் இருக்கா, ஆனா விஷால் எங்கன்னா வெளில தெரியுறானா? சத்யாவையும் சொன்னாங்க. இவங்களாம் ரொம்ப ஓவரா பண்றாங்க, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா நான் பண்ணுவீங்க தானே, இனிமே கேம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. தெரியலையே, பாக்கலாம் இவங்க கேம் என்னன்னு. இப்ப டபுள் எவிக்ஷன் என்ன ஆகும், சாச்சம்மா தேவி கேப்டன்சி எப்படி இருக்கும், இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்றத வர நாட்கள்ல தான் பாக்கணும். நாம சாச்சம்மா தேவிக்கு ஒரே ஒரு பூ வைங்க, அது யாரா கட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான் வீடு தலையில பார்த்து உருளுவாங்க அப்படியே. ஐயோ கேப்டன்சி இல்ல அவங்க நான் வேணா சொல்லவா, அவங்க கேப்டன்சில பண்ற தப்புக்கு அவங்க கிட்ட இருக்கிற 5 ஸ்டார்ல 2 எடுங்க.
இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் தற்கொலை பண்ணிக்குவாங்க அதோட. சரி இதான் நான் இல்ல என்னோட இது. அவங்க வந்து ஒரு பூ வைக்கணும், அந்த பூவை முத்துக்குமரன் கட் பண்ணணும். நான் தான் 5 ஸ்டார்ன்ட்டேனே, பூ என்ன இருக்குது 5 ஸ்டார் கட் பண்ணிட்டா அடுத்த நாள் கேப்டன் கிடையாதுல்ல. 5 ஸ்டார் தூக்குனா எக்ஸ்ட்ரா 5 ஸ்டார் ஆவது வெளில போகுமா? சரி ஓகே, நான் உங்களை நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.